வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். ஒன்றிய அரசாங்க ஊழியர்கள் RSS அமைப்பில் இணைவதோ அல்லது அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோ அவர்களோட தொடர்பு வைத்துக் கொள்வதோ தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. 58 ஆண்டுகளாக அந்த தடை என்பது நீடித்து கொண்டிருந்தது. தற்போது ஒன்றிய அரசாங்கம், மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் அந்த தடையை நீக்கி இருக்கிறது. இந்த முடிவு என்பது ஒரு விபரீதமான முடிவு, இது ஒரு அபாயகரமான முடிவு என்று எதிர்க்கட்சிகள் அதை விமர்சிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த அரசாங்க இயந்திரத்தையும் பியூரோக்ரசியையும் போலரைஸ் பண்ணுவதற்கும் கம்யூனலைஸ் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு பகிரங்கமாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஏனென்றால் RSS அமைப்பு என்பது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் என்ன நடக்கிறது அப்படின்றது கூட வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் அவர்களுடைய கூற்று. கடந்த காலங்களில் RSS அமைப்பு 3 முறை இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு ஒன்றிய அரசாங்க ஊழியர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், அதில் மெம்பராக இருக்கலாம் அப்படின்ற அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டுச்சு, அதற்கான காரணம் என்ன, மோடி அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிர்பந்தம் என்ன, அதே போல இதோடைய விளைவுகள் என்ன? ஏன்னா கடந்த முறை வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது கூட இந்த முடிவு என்பது எடுக்கப்படவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசாங்கம் இந்தியாவில் இருந்துச்சு, அப்போ கூட இந்த முடிவு எடுக்கப்படவில்லை. அப்போ இப்போ ஏன் அதை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல, முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்களுடைய நண்பர்களோட ஏதாச்சும் உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு முரண் ஏற்பட்டிருந்தால் அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை சரி செய்வதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் அவங்கள ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக கூட அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த QR கோட் மூலமாக அவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜை நீங்கள் அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பயன்படுத்தி கொண்டு அனுப்பலாம். நாங்கள் எங்களுடைய மர்ச்சன்டைஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதுக்கப்புறம் லேப்டாப் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் நியூஸ் லாண்ட்ரி எடிட்டர் சைன் பண்ண ஒரு புக்கும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ இதன் மூலமாக ஒரு சின்ன உங்களுடைய உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இது. 1925 கேஷவ் பாலிராம் ஹெக்டேவர் என்ற முன்னாள் காங்கிரஸ் தலைவரால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங், RSS என்ற இந்த அமைப்பு. RSS அமைப்புடைய கோர் ஐடியாலஜி அப்படின்றது இந்துக்களை ஒன்றிணைப்பது, இந்தியாவை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவது. இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க. ஸோ இந்த நாடு இந்து ராஷ்டிராவாக இருக்க வேண்டும். அதுதான் RSS உடைய இலக்கு. மற்றவர்கள்லாம், மற்ற மதத்தினர்லாம் அதுக்கப்புறம் தான், இந்துக்களுக்கு தான் இந்த நாடு சொந்தம் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ணம். அதுதான் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா, அவங்களுடைய இலக்கு. அப்போ இந்த அமைப்பு எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறது கடந்த காலங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RSS இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற இந்த புக் ஹிஸ்டாரியன் AG நூரானி எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான ஆவணம் இது. இதை தமிழில் ஃப்ரண்ட்லைனுடைய முன்னாள் ஆசிரியர் விஜய் சங்கர் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறார். RSS A Menace to India அப்படின்ற இந்த புக். இந்த புக்கில் 1936ஆம் ஆண்டு RSSக்கு இருந்த ஒட்டுமொத்த ஷாக்காஸ் எவ்வளோ தெரியுமா? 200 ஷாக்காஸ் தான். 25,000 மெம்பர்ஸ் அந்த அமைப்புக்கு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1939 அந்த ஷாக்காஸ் என்பது 500 ஷாக்காஸாக மாறி அந்த மெம்பர்ஸ் அப்படின்றது ஒரு 40,000 மெம்பர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் 1940களில் பார்த்தீங்கன்னா RSS உடைய ஷாக்காஸ் ஒரு 700 ஷாக்காஸாக மாறி அதுக்கப்புறம் இந்த 80,000 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக அது மாறி இருக்கிறது. கேஷவ் பல்ராம் ஹெக்டேவர் அவருடைய இறப்புக்கு முன்னால் ஒரு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கேம்பில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, என் கண் முன்னால் ஒரு மினி ஹிந்து ராஷ்டிரா உருவாவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு தான் அவருடைய கடைசி ஸ்பீச்சில் அவர் சொன்ன வார்த்தை. அப்போது RSS அமைப்புக்கு இருந்த அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் RSS அமைப்பில் இணைந்திருப்பார்கள். அப்போட்டிலேருந்து அந்த அமைப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்றது
தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து ஆர்எஸ்எஸ் உடைய இன்வால்மெண்ட் அந்த சுதந்திர போராட்டத்தில் அப்படின்றதுலாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இன்வால்மெண்ட் தான். அவங்க எப்போவுமே வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக தான் வந்து இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது பல இடங்களில் இந்த புத்தகத்தில் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து அவர் பிரிட்டிஷர்களுக்கு ஆதரவாக இருந்து தங்களுடைய அமைப்பை வளர்த்தார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறுல அது பதிவாகி இருக்கிறது. அப்போது 3 முறை இந்த அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு. முதல் முறையாக அது தடை செய்யப்பட்டது மகாத்மா காந்தியுடைய படுகொலைக்கு பிறகு. 2வது முறை எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து பிடித்து அவர்களை சிறையில் அடைத்தார்கள். அதுக்கப்புறம் 3வது முறை பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன், பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸை இந்திய அரசாங்கம் தடை செய்தது. அப்போ இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக மாறி இருக்கிறது. வாஜ்பாய் காலத்திலையும் சரி மிக முக்கியமான முடிவுகள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களோட கலந்து ஆலோசித்து தான் எடுக்கப்பட்டுச்சு. அதே போல் இன்னைக்கு மோடி எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை தான் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் வந்து நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய வெப்சைட்லேயே வந்து அவங்க சொல்லக்கூடிய தரவுகள் என்னன்னா 2017ஆம் ஆண்டு வரை 57,000 இடங்களில் அவங்களுடைய டெய்லி ஒன்று கூடல், அதாவது தினந்தோறும் அவர்கள் ஒன்று கூடுவது அப்படின்றது 57,000 இடங்களில் அவங்க ஒன்று கூடுறாங்க. ரூரல் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36,000 இடங்களில் அவங்களுடைய அந்த ஷாக்காஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ் கூட்டம் 2024 நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த நிர்வாகிகள்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்னன்னா 2024 72,000 இடங்களில் அவங்களுடைய டெய்லி ஷாக்காஸை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. வருகின்ற நாட்களில் அதாவது 2025 இந்த 72,000 ஷாக்காஸை 1,00,000 ஷாக்காஸாக எப்படி மாற்றுவது அப்படின்றது தான் அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது. அதை நோக்கி தான் அவர்கள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் வந்து அந்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுடைய முயற்சியை அந்த ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணக்கூடிய அந்த முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 2025ஆம் ஆண்டு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஆண்டு. அப்பொழுதுதான் ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. நான் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன். ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது ஒன்றியத்தில் பாஜக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஒரு அசுர பலத்தோடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட், அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் அவங்க செஞ்சுருப்பாங்க. பட் மோடி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆர்எஸ்எஸ்க்கு மாறிவிட்டார் அப்படின்றதுனால ஒரு 240 சீட்ஸோட மோடி இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற அளவில் தான் வந்து இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான உறவு அப்படின்றது அதில் ஒரு பெரிய விரிசல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தினங்களாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துடைய ஸ்பீச், அதுக்கப்புறம் 2024 தேர்தலில் பல முக்கியமான இடங்களில் ஆர்எஸ்எஸ் பணி செய்யாதது, கிரவுண்ட் லெவலில் போய் எலெக்ஷன் ஒர்க் பண்ணாதது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்திருக்கிறது. ஆகவே தான் மோடி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்ஸை சமாதானப்படுத்துவதற்காக இப்போ ஒன்றிய அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம், ஆர்எஸ்எஸ் உடைய மெம்பராக மாறலாம், ஆர்எஸ்எஸ்ல இணைந்து பணியாற்றலாம் அப்படின்ற அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ எப்படியாச்சும் ஆர்எஸ்எஸ்ஸை பிளக்கேட் பண்ணணும், எப்படியாச்சும் ஆர்எஸ்எஸ்ஸை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். பட் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு எப்படி செயல்படுகிறது, வரலாற்று ரீதியாக அவங்க எப்படிலாம் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அவர்களுடைய கொள்கைகளை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பக்கா பாலிடிக்ஸ் ஷோவில் இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண விஜய் சங்கர் அவர்களை ஒரு நீண்ட பேட்டி நான் எடுத்திருக்கேன். அந்த பேட்டி என்பது ஆர்எஸ்எஸ்ஸை புரிந்து கொள்வதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஸோ நிச்சயமாக அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியத்துவம் அப்படின்றது பாஜகவுக்கு தற்போது புரிகிறது. ஏன்னா வருகின்ற நாட்களில் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு பாஜகவுக்கு தேவை. காரணம் என்னென்னா அவங்களுக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்குது, ஹரியானா எலெக்ஷன் இருக்குது, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் இருக்குது, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த தேர்தல்களெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஃபுட் சோல்ஜர்ஸ், கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வேலை பார்த்தாங்கன்னா தான் பாஜகவால் அந்த தேர்தல்களில் ஜெயிக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் வந்து இந்த அறிவிப்பின் மூலமாக
ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஒரு மெசேஜை வந்து மோடி அரசாங்கம் கன்வே பண்ணுது. ஸோ ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது என்ன? அது ஒரு நேஷனலிஸ்டிக் ஆர்கனைசேஷனா, அல்லது அது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனா, அல்லது அது ஒரு எஜுகேஷனல் ஆர்கனைசேஷனா? அந்த அமைப்புடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்வாங்க. 1970களில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த புக்கில் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட் ரெக்கார்ட்ஸோட. 1970ல் ஒரு கோர்ட் கேஸில், இன்கம் டேக்ஸ் கேஸில் பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. அதாவது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் பாம்பே சேரிட்டிஸ் கமிஷனர் முன்னாடி போய் நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்றாங்க, ஒரு இன்கம் டேக்ஸை எவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்ன்றாங்க. பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் வாங்க. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது அவங்களுடைய அவுட்லுக்கை வந்து மாற்றிப்பாங்க. அவங்க எப்படி கிளைம் பண்ணுமோ அப்படி கிளைம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. ஆர்எஸ்எஸ் உடைய வெப்சைட்லேயே போய் பார்க்கும்போது அவங்களுடைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸில் கூட ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய மெம்பர் ஆகணும்னா என்ன கிரைட்டீரியா அப்படின்னு கேட்கும்போது அதில் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபார்மல் மெம்பர்ஷிப்லாம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல ஆக முடியாது. நீங்கள் போய் ஆர்எஸ்எஸ் ஷாக்காவை அட்டென்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சுயம் சேவக் அப்படின்றது தான். அதுவும் வந்து ஒரு ஹிந்து ஆணுக்கு தான் வந்து ஆர்எஸ்எஸ்ல மெம்பர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்றது, சுயம் சேவக்காக இருப்பதற்கு ஒரு ஹிந்து ஆணுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே போல் ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ஃபார்மல் மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட் இன் ஆர்எஸ்எஸ். ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த என்ரோல்மெண்ட் ஃபார்மோ அல்லது எந்த ஃபீஸோ ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரு அப்ளிகேஷனோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் மெம்பர் அப்படின்னா நீங்கள் ஷாக்காவை போய் அட்டென்ட் பண்ணால் நீங்கள் ஒரு மெம்பர், அவ்வளோதான். அப்போ அரசாங்க ஊழியர்களுக்கு சிவில் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படின்றது இருக்கிறது. ஒன்றிய அரசாங்க ஊழியர்களுக்கும் இருக்கிறது, மாநில அரசாங்க ஊழியர்களுக்கும் இருக்கிறது. அந்த ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை அவங்க மீறினாங்கன்னா அவங்களுக்கு அவர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம், கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கிறது. அப்படின்னும் போது இப்போ ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கலாம், அதில் நீங்கள் பணியாற்றலாம் அப்படின்னா அவர் ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருப்பதற்கு என்ன தகுதிகள் இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் போய் ஷாக்காவை அட்டென்ட் பண்ணால் போதும், நீங்கள் மெம்பர். எந்த விதமான என்ரோல்மெண்ட்டும் இல்லை, மெம்பர்ஷிப் ஃபார்ம் கிடையாது, மெம்பர்ஷிப் ஃபீஸ் கிடையாது, அவங்க ஆர்எஸ்எஸ் எந்த விதமான ஒரு ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அப்படின்னா எந்த ஊழியர் மெம்பராக இருக்கிறார், எந்த ஊழியர் மெம்பராக இல்லை அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்? அதே போல் அரசு ஊழியர்கள்லாம் வந்து இதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? அதே போல் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஒரு பரிந்துரை அப்படின்னு வராங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பரிந்துரையை அவர்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அதில் ஒரு குவிட் ப்ரோக்கோ வரும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இது வழிவகுக்கும் அப்படின்றது தான் வந்து பல சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக பல விதங்களில் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு பக்கம் கம்யூனலைசேஷன், ஒரு பக்கம் மத ரீதியாக ஒரு பிளவை அது உருவாக்கும் அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்போட தொடர்பில் இருப்பது அப்படின்றது, அவங்க அந்த அமைப்போட தொடர்பில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கே எந்த விதமான ஒரு அத்தாட்சியும் எந்த விதமான ஒரு ஆவணமும் இல்லை அப்படின்னும் போது இதை அரசாங்க ஊழியர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இதை வைத்து அரசாங்கத்தில் பல்வேறு விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் ஆர்எஸ்எஸ் உடைய பெயரை பயன்படுத்தி பல நபர்கள் வந்து இதை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அப்படின்னும் போது இது பெரிய அளவுக்கு ஒரு குழப்பங்களை அரசாங்கத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக இதெல்லாம் வந்து பார்க்காமல் ஒன்றிய அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த முடிவை ஏன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால வெளிப்படையாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ ஒரு விதமான ஒரு அழுத்தம் என்பது பாஜகவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஏன்னா மோடி வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு, 240 தொகுதிகளில் இருக்காரு அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் உடைய தயவு என்பது மோடிக்கு தற்போது தேவைப்படுகிறது. அதற்காக தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வேலைக்கு யாராவது ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருந்தால் அவருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைச்சிரும், வேலையும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டால் இது வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தும். இது அந்த கவர்மெண்ட் மிஷினரி ரன் பண்ணுறதுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணுறதுக்கும் வந்து
இது பல்வேறு சவால்களை ஏற்படுத்தும் அப்படின்றதும் வந்து பல சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்களும் அதே போல் பல நபர்களும் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த முடிவை இப்போதான் எடுத்திருக்கிறது. பட் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டே மத்திய பிரதேச அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. RSS மற்றும் ஜமாத்தே இஸ்லாமி போன்ற அமைப்புகள்லாம் அவங்க இணைந்து பணியாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RSS உடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் பல்வேறு நபர்கள் வந்து கவர்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நியூஸ் லாண்ட்ரி ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து ஹரியானா கவர்மெண்ட் இந்த முடிவை எடுத்திருக்கிறது, சத்தீஸ்கர் கவர்மெண்ட் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. கோவாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனை வந்துச்சு. RSS இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் வரக்கூடாது அப்படின்னும் போது RSS அதை எதிர்த்து கடுமையாக வந்து கண்டனங்களை தெரிவித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வந்து இப்போ இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது அட்மினிஸ்ட்ரேஷனில் இது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இதெல்லாம் வந்து உதாரணங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த முடிவு என்பது வரக்கூடிய நாட்களில் என்ன விதமான குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம கூர்ந்து கவனிப்போம். அதே சமயத்தில் இதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்களா அப்படின்றதும் நாம் வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.